vlog சேனல். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனை காமிக்கும். நீங்களும் இந்த மாதிரி இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி நம்ம vlogல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னோட ப்ரெக்னென்சி டைமில் என்னோட ஹீமோக்ளோபின் லெவல் வந்து ரொம்ப ஸ்டார்டிங்கில் வந்து கரெக்டாக இருந்தது. தென் போக போக ஒரு 6-7 மந்த்ஸுக்கு அப்புறம் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. தென் அது எண்ட் ஆஃப் த ப்ரெக்னென்சி நான் அதை வந்து எப்படி கரெக்டான லெவலில் வச்சுருந்தேன் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு ஃபுல் ஜேர்னி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். தென் உங்களோட ஹீமோக்ளோபின் லெவல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிற நான் எனக்கு தெரிஞ்ச டிப்ஸை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ நீங்கள் வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு வந்து ஹீமோக்ளோபின் லெவல் வந்து கம்மியாக இருக்குது, நீங்கள் ஹையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க அப்படின்னா வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்கு. இப்போ வந்து நம்ம ஹீமோக்ளோபினோட பேசிக் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஆக்சிஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு சப்ளை பண்ணுது. அதாவது நம்ம லங்ஸுக்கு வந்து ஆக்சிஜன் ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைடு இது ரெண்டையும் வந்து நம்மளோட பிளட் செல்ஸ்லேருந்து எடுத்துகிட்டு போய் ஃபங்க்ஷன் பண்ணுது. தென் வந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டிலேருந்து அந்த தேவையான சத்துக்களை வந்து அது வந்து மாலிக்யூல்ஸாக பிரித்து எடுத்து நம்மளோட பிளட் செல்ஸுக்கு கொடுக்குது. தென் வந்து நம்ம சாப்பிட்ற அந்த டேப்லெட்ஸாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் அது வந்து இப்போ நம்ம என்ன டேப்லெட் இப்போ சுகருக்காக ஒரு டேப்லெட் சாப்பிட்றோம் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனை அது கரெக்டாக அந்த சுகருக்கான ஃபங்க்ஷனை அது ஒரு பர்டிகுலர் ஏரியா கொண்டு போய் அந்த சுகருக்கான ஃபங்க்ஷனை வந்து பண்ண வைக்குது. ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஹீமோக்ளோபின் வந்து நம்மளுக்கு பண்ணுது. ஸோ இந்த ஹீமோக்ளோபின் வந்து மென் அண்ட் விமன் 2 பேர்த்துக்கும் வேரி ஆகும். மென் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து 13லேருந்து மோர் தென் 13 ஒரு 15 வரைக்கும் 14 வரைக்கும் இருக்கும். தென் விமன்ஸுக்கு வந்து 11லேருந்து ஒரு 14 வரைக்கும் இருக்கும். ஏன்னா விமன்ஸ் வந்து ப்ரெக்னென்சி டைம் அந்த மாதிரி நிறையா வேரி ஆகும். மென்ஸ்ட்ரேஷன் பீரியட் அந்த மாதிரி இருக்கும்போது வேரி ஆகும். ஸோ அது அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்டேபிளாக இருக்காது. 11லேருந்து 14 வரைக்கும் இருக்கும். பட் நம்ம அடிக்கடி வந்து நார்மலாக ப்ரெக்னென்சியில் தான் செக் பண்ணணும்னு இல்லை, நார்மலாக இருக்கிற டைம்லேயே வந்து கரெக்டாக ஹீமோக்ளோபின் லெவல் வந்து செக் பண்ணி வச்சுக்கிட்டாலே பாதிக்கு பாதி நம்ம உடம்பு வந்து ஒரு கரெக்டாக ஒரு ஹெல்த்தியான லைஃப் தான் லீட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம ப்ரெக்னென்சி டைமில் எப்படி கரெக்டாக வச்சுக்கலாம், என்னோடய ப்ரெக்னென்சியில் எப்படி கரெக்டாக இருந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து எனக்கு வந்து நான் இப்போ ஃபஸ்ட்டு 3rd மந்தில் போய் செக் பண்ணும்போது 12 அப்படிங்கிற ரேஷியோவில் இருந்தது. தென் வந்து ஒவ்வொரு மந்த்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிது. அதாவது ஒரு 9 வரைக்கும் குறைஞ்சிது. என்னோடய 7th மந்தில் பார்த்திங்கன்னா 9.6ங்கிற ரேஷியோவில் இருந்தது. தென் வந்து டாக்டர்ஸ் நர்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு அப்படிங்கிற பேசினாங்க. ஏன்னா 10க்கு மேலே நம்ம கொண்டு வரவே கூடாது. அப்போ வந்து நான் கொஞ்சம் அயன் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிட்டேன். அதாவது இந்த பீட்ரூட் ஜூஸ் இதெல்லாம் பச்சையாக குடிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. தென் வந்து நட்ஸு சாப்பிட்டே இருந்தங்காட்டி அது மாதிரி ரொம்ப திகட்டுற மாதிரி ஆயிடுச்சு சாப்பிட்டு. ஸோ அது வந்து அந்த லாஸ்ட் மந்தில் நான் விட்டுட்டேன். பட் அதுதான் நான் பண்ண பெரிய தப்பாயிருச்சு. ஸோ நீங்கள் வந்து அந்த தப்பை பண்ணிடாதீங்க. ஸ்டார்டிங்கில் உங்களோட ப்ரெக்னென்சி க்யூரியாசிட்டியில் நீங்கள் எல்லாமே நல்லா ஹெல்த்தியாக சாப்பிடுவீங்க. அப்புறம் கடைசியாக வந்து ஒரு மாதிரி அதெல்லாம் திகட்ட ஆரம்பிச்சிடும். தென் வந்து நீங்கள் அதை கம்மி பண்ணிடுவீங்க. ஸோ அப்படியெல்லாம் பண்ணிடாதீங்க. எண்ட் ஆஃப் த ப்ரெக்னென்சி தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான டைம். ஸோ அப்போவும் வந்து அதே மாதிரி நீங்கள் ஸ்டார்டிங்கில் எப்படி சாப்பிட்டீங்களோ அதே மாதிரி நல்லா அதை விடவே கொஞ்சம் அதிகமாக ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. தென் வந்து கூகுளில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், அயன் ரிச் ஃபுட் அப்படின்னு போட்டிங்கனாலே எல்லாமே வரும். ஸோ அது எல்லாமே நீங்கள் எடுத்துக்கலாம். மெயினாக வந்து இந்த கீரை இதுகெல்லாம் நிறைய சாப்பிட்லாம். தென் நான் வந்து எப்படி ஒரே வாரத்தில் வந்து 9 அப்படிங்கிற ரேஷியோலேருந்து 12க்கு கொண்டு வந்தேன் அப்படின்னா, டெய்லியும் காலையில் ஈவினிங் 2 நேரமே பீட்ரூட் கருவேப்பில் இது 2யும் ஒரே ஜூஸாக அடித்து காலையில் ஈவினிங் 2 நேரமே குடிக்கணும். தென் வந்து முருங்கைத்தலை சூப் டெய்லியும் ஒன்ஸ் குடிக்கணும். தென் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சுவரொட்டி. இது வந்து நான் கரெக்டாக ஒரு வாரம் சாப்பிட்டேன். என்னோடய ஹெச்பி வந்து 9 அப்படிங்கிறதுலேருந்து 12 அந்த ரேஷியோக்கு வந்துச்சு. இது வந்து எனக்கு வந்து ஒரு நர்ஸ் தான் சொன்னாங்க, இவ்வளோ கம்மியாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நர்ஸ் தான் சொன்னாங்க, இப்படி பண்ணுமா அப்படின்னு. கரெக்டாக நான் அதே மாதிரி ஃபாலோ பண்ணேன். எனக்கு அதே மாதிரி இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ உங்களுக்கும் வந்து ஹெச்பி அதிகமாகணும் அப்படின்னா நான் சொல்கிற மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பீட்ரூட் ஜூஸும் முருங்கைத்தலை சூப்பும் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன். அந்த வீடியோ வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஒருவேளை இதெல்லாம் பண்ணியும் உங்களுக்கு வந்து ஹெச்பி அதிகமாகலை அப்படின்னா மேபி டாக்டர்கிட்ட வந்து நீங்கள் கேட்டு பாருங்கள். வேறு ஏதாச்சும் கூட இருக்கலாம், வேறு ஏதாவது சைட் எஃபெக்ட்ஸ் கூட இருக்கலாம். ஸோ கேட்டு பாருங்கள். இந்த மாதிரி இன்னும் அடுத்தடுத்து யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துலேயே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.